ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த டே வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். லைட்டாக வந்து உடம்பு சரியில்லை, அதனால் வாய்ஸ் வந்து இப்படி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாக வந்து உடம்பு சரியில்லை, வாய்ஸ் வந்து அடிக்கடி போகுது, ஏதாச்சும் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காது அப்புறம் வந்து கன்னம், இந்த ரெண்டு சைடும் வந்து ரொம்ப வலியாக இருக்குது. என்னன்னே தெரியல. வாய்ஸுமே வந்து கொஞ்சம் கரகரான்னு இருக்குது. இது வந்து கோல்டு ஸ்டார்டிங்காக என்னன்னு தெரியல. എവിടെ കാല് കാണിച്ച എവിടെ മുറിഞ്ഞ മക്കളാ? എവിടെ? ഇവിടെയാണോ? അയ്യോ, വേദനിക്കണ ரிஷிக்கு. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக் குருமா, முட்டை குருமா தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து நேற்றுக்கே வந்து அப்பா மாவு வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க. ஸோ எக் குருமா, அப்புறம் வந்து அப்பம் வந்து எல்லாமே சுட்டு வச்சுட்டேன். அப்புறம் இன்றைக்கி வந்து டீ, நேற்றுக்கு வந்து பால் வாங்கிட்டு வந்துருந்தாங்க, அது நேற்றுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து பேலன்ஸ் வந்து இன்றைக்கி டீ போட்டேன். ஹஸ்பண்ட் வந்து டீ குடிக்கிறது இல்லை, வீட்டில் நான் போட்டால் குடிக்கிறதே. வெளியே போனால் குடிப்பாங்க, நான் வீட்டில் எப்போவாச்சும் தான் போடுறது. அப்போ போடும்போது நான் எனக்கும் ரிஷிக்கும் மட்டும்தான் வந்து டீ போடுவேன். அவங்களுக்கு வந்து நான் இப்போ டீ போடுறது வந்து பெருசாக பிடிக்காது. மத்தியானம் லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்கை தான் வந்து புழுக்க பண்ணியிருந்தேன். இது புழுக்கா அவியலான்னு தெரியல, ரெண்டும் மாதிரி பண்ணியிருந்தேன். பலா வந்து பழம் இல்லை, அது அந்த காயில் பண்ணது. பழுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி புழுக்கு அப்புறம் அவியல் இதெல்லாம் பண்ணலாம், அதுதான் பண்ணியிருந்தேன். இது எங்கள் மரத்தில் உள்ளது இல்லை, நாங்கள் திருவாரூரம் போயிருந்தோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து சேச்சி வந்து கொடுத்து விட்டது. அப்புறம் வாழைப்பூ வந்து பொரியல் பண்ணியிருந்தேன், அது வந்து எங்கள் மரத்தில் உள்ள வாழைப்பூ தான். இன்றைக்கி ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீன் தான் வாங்கிட்டு வந்துடுவாங்க, ப்ரான். ஸோ அதை வந்து நான் இன்றைக்கி வந்து தீயல் மாதிரி பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த தீயல் பண்ணுறது இதெல்லாம் வந்து பெருசாக வந்து வராது, நான் பண்ண கரெக்டாக வராது. ஸோ நான் தீயல் பண்ணுறதே இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம்லாம் வாங்கினோன்னா நான் வந்து ஃப்ரை தான் பண்ணுவேன், இல்லை கொஞ்சம் ரோஸ்ட் மாதிரி அந்த மாதிரி பண்ணுவேன். நீ வந்து யூடியூப் பார்த்துட்டு தீயல் வை அப்படின்னு ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க. சரி, அதை பார்த்து நம்ம வச்சோம், நான் வந்து கரெக்டாக வரல. மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சக்கை புழுக்கு, அப்புறம் வந்து வாழைப்பூ பொரியல், கொஞ்சம் தீயல், இவ்வளோதான் இன்றைக்கி வந்து ஸ்பெஷல். ரிஷி வந்து சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டான். அவன் தூங்கும்போது வந்து பெட்ஷீட் வந்து போற்றி தூங்கவே மாட்டான். இன்றைக்கி என்னன்னு தெரில, பெட்ஷீட் வந்து போத்திட்டு இருக்கான். ஸோ அதனால் நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். திருவாரூரம் போயிட்டு வந்ததுலேருந்து நான் வந்து மேலே போகிறதே இல்லை, மேலே போகவே இல்லை இதுவரை. இன்றைக்கி தான் வந்து மேலே போயிருந்தேன். நிறைய ட்ரெஸ் வந்து துவைச்சி போட்டிருந்தோம், எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் தான் துவைச்சி காய வச்சுருந்தாங்க. மேலே வந்து மொட்டை மாடியில் வந்து 1 வீக் மேலே ஆயிடுச்சு. வெளியில் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓ, பதுக்க விழல, இங்கே வா, இங்கே வா. குட் பாய். ரிஷி பாய் பாய், போயிட்டு வாட்டா. ചോക്ലേറ്റ് വാങ്ങിച്ചിട്ട് വരുമോ? അമ്മയ്ക്ക് ചോക്ലേറ്റ് കൊണ്ടുവരുമോ? ഇല്ലേ?
எதுக்கு வந்து நான் டெய்லி vlog போடுறேன், 15லேருந்து 20 பேர் தான் பார்க்குறாங்க, எதுக்கு நீ vlog போடுற அப்படிலாம் வந்து நிறைய பேர் மனசில் நினைப்பாங்க. கமெண்ட்ஸ்லாம் இதுவரை வர ஸ்டார்ட் பண்ணலை. சரி, என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு மனசு திருப்திக்காக நான் வந்து vlog போடுறேன். நான் சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப நாளாக வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன். இப்போ கொஞ்சம் வந்து கேப் ஆகிடுச்சு. சரி, நம்ம யூடியூப்லேயாச்சும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கலாம் அப்படின்னு தான் வந்து இப்போ வந்து டெய்லி vlog வந்து போட்டுட்ருக்கேன். பால் வந்து காலையில் காலியாகிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கட்டன் தான் ஈவினிங் போட்டுட்ருக்கேன். கட்டன் வந்து போடுறதுக்கு முன்னாடியே வந்து ரிஷி வந்து எஸ்கேப் ஆகிட்டான். அவனுக்கு எப்படியாச்சும் வெளியே போனால் போதும் அப்படின்னு ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவனை. தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. வீட்டில் வந்து யாரும் இல்லைன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், என்னன்னே தெரியல. இப்போ கொஞ்ச நாளாக வந்து எனக்கு வீட்டில் தனியாக இருக்கிறதே பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் ரிஷி வந்து அவனுக்கு வீட்டில் இருக்கிறதே பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வந்துடுவாங்க. அவனுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. நம்மளால் வந்து தனியாக வந்து இருக்க முடியல. நம்ம வந்து ரிஷி கூட இருந்தாலுமே வந்து எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்கிறது மாதிரியே ஃபீல் ஆகும். ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாங்கன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. அவங்க ஏதாச்சும் வெளியே போயிட்டாங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நான் இருக்கிறது வேறு அம்மா வீட்டில் இருக்கிறதுனால வந்து, ஆனால் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. அதனால் ஒரு மாதிரி இருக்கும், என்னன்னு தெரியல. இப்படி வந்து தனியாக இருக்கும்போது தான் வந்து நமக்கு வந்து தோணுது, ஐயோ இருந்திருக்கலாமே, அவங்க 2 பேரும் இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், இப்போ டைம் போகும், ஏதாவது காசிப்பாக தான் பேசிகிட்டு இருந்திருக்கலாம் அப்படிலாம் தோணும். நான் இப்போ அடிக்கடி ஹஸ்பண்டை வந்து சொல்கிற ஒரே விஷயம் இதுதான். அம்மா இருந்திருந்தாங்கன்னா வந்து நான் அவங்கள்ட்டையாச்சும் பேசியிருப்பேன், காசிப் பேசியிருப்பேன். உங்கள்கிட்ட வந்து பேசவும் முடியல. என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி காசிப் பேசுகிறதெல்லாம் வந்து பிடிக்காது, என்னோட சொல்கிறதெல்லாம் வந்து பிடிக்காது. காசிப் பேசுகிறதுனா அடுத்தவங்கள வச்சு பேசுகிறது இல்லை, நம்ம வந்து நார்மல் விஷயம், அப்புறம் வந்து டிவியில் நியூஸ் பார்க்குறது, அதை வச்சு அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து பேசிக்கிட்டே இருப்போம் நானும் அம்மாவும். சில டைம் வந்து தோணும், ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, திடீர்னு நமக்கு வந்து ஒரு 4 இயர்ஸ் அப்பா இறந்து 4 இயர்ஸில் அம்மா இறந்துட்டாங்க, ஏன் திடீர்னு நமக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்லாம் வந்து யோசிப்பேன். அப்புறம் வந்து என்னென்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்து வந்துகிட்டே இருக்குது. நம்மளை விட்டு நிறைய பேர் பிரிஞ்சு போகிறது மாதிரிலாம் தோணுது. எதுக்கு நம்மளால தான் இந்த மாதிரி பிரச்சனை வருதோ அப்படிலாம் வந்து சில டைம் யோசிச்சுட்ருப்பேன். அப்புறம் தான் எனக்கு வந்து ரிஷி இருக்கான், அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் இருக்காங்க, நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. ஃபேமிலியில் நான் தான் குடும்ப தலைவி, கொஞ்சம் போல்டாக இருக்கணும் அப்படின்னு நானே மனசை வந்து ரெடி பண்ணி எடுத்துருவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.